இப்போ அண்ணன் இப்படி சிரிச்சிட்டு இருக்காருல்ல, அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வேற அழுகை கொண்டு போவார், அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வெறுப்பு கொண்டு போவார், அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஷாலிட்ட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா கிளிசரினே இல்லாமல் அழுவாங்க. நான் அந்த இந்த இந்த படத்தில் வர்ற எல்லா அழுகை காட்சிகள்லையுமே அவங்க கிளிசரினே போடாமல் அழுத காட்சிகள் தான். மணிவண்ணன் சார் வந்து எனக்கு ஒரு ஆதர்சமான ஒரு இயக்குனர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா படம் போயிட்டே இருக்கும் போதே தெரிஞ்சிடும் இது மணி சார் படமா, வசந்த் சார் படமா, இல்லை யாரோட படம், லோகேஷ் கனகராஜ் சார் படமா, மாரி செல்வராஜ் படமா, சார் படமான்றது பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்கள் மணிவண்ணன் சார்கிட்ட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஒரு கதை மாதிரி இன்னொரு கதை இருக்கவே இருக்காது. நீங்கள் மணிவண்ணன் சார் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அது வந்து ஒரு த்ரில்லர். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக ஜனரஞ்சகமான ஒரு படம் அமைதிப்படைன்னு எடுத்திருப்பாரு. இதுக்கும் அதுக்கும் இவருன்னு வந்து அந்த ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அப்படி இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் தொட்ட டைரக்டர்கள் வந்து ரொம்ப கம்மி தான். டைரக்டர் சார் ட்ரெய்லர்லாம் பார்த்துருந்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, முக்கியமாக அதில் பார்க்கும்போது நமக்கு தோன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாமி பெருசா சாதி பெருசா அப்படின்ற ஒரு கேள்வி. அதுதான் இந்த படத்தோட மெயின் கண்டென்ட்டாக இருக்காங்க. என்ன சொல்ல வரீங்க? இல்லை, இதுக்கான பதில் சொல்லணும்னா நான் ஒரு சின்ன கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். பூச்சிகள் பிறக்கின்றன இறக்கின்றன, பறவைகள் பிறக்கின்றன இறக்கின்றன, விலங்குகள் பிறக்கின்றன இறக்கின்றன, அதேபோல் கடவுள்களும் பிறக்கிறார்கள் இறக்கிறார்கள். நீங்கள் என்னடா மாதிரி கடவுள் எப்படிடா பிறப்பாரு எப்படிடா இறப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சான்றுகள் இருக்குது. கொற்றவைன்னு ஒரு சாமி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவ்வளோதான். ஆமாம், ஒரு 600-700 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொற்றவைன்றது மிகப்பெரிய ஒரு கடவுள், தமிழர்களால் மிக பிரமாதமாக அதாவது வழிபடப்பட்டு அவ்வளோ பெரிய கடவுளாக இருந்தவங்க. இன்னைக்கு கொற்றவைன்ற ஒரு கடவுள் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இந்த கடவுள்களும் வராங்க போகிறாங்க. கடவுள்களே 2 விதமான கடவுள்கள் இருக்காங்க. பணக்கார சாமிகள் இருக்காங்க, ஏழை சாமிகள் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். இந்த பணக்கார சாமிகள் வந்து அதை கும்பிடுற பணக்காரர்கள் வந்து ஏழை சாமியை எப்பயுமே கும்பிடுறதே இல்லை. ஏழை சாமியில் கும்பிடுறாங்களே அவங்க போய் பணக்கார சாமியை கும்பிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட குலதெய்வம் என்ன அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா, குலதெய்வம் கோயில் இருக்குது சார், ஆனால் வருஷத்துக்கு ஒரு நாள் போய் பொங்க வைப்போம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, வருஷத்துக்கு ஒரு நாள் எங்கேயோ சார் ஏதோ ஒரு டீப் சவுத்தில் எங்கேயோ இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சார்னு தான் சொல்லுவாங்க. பட் இந்த குலதெய்வங்கள்லாம் யாருன்னா, எப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்துக்காக உயிர் தியாகம் செய்த பெண்கள் தான் இன்று நீங்கள் குலதெய்வமாக. அதுலேயும் ஒரு 90% வந்து பெண் தெய்வங்கள் தான். இந்த பெண் தெய்வங்கள்னா உங்கள் குடும்பத்துக்காக உயிர் தியாகம் பண்ணவங்க தான் இதாகிறாங்க. ஸோ இப்படி இந்த உயிர் தியாகம் செய்யப்பட்ட எல்லாரோட கதையும் உள்ளவே எடுத்து பார்த்தோம்னா, இந்த படத்தோட கதையே அதுலேருந்து தான் ஆரம்பிக்கும். முத்தாலம்மன் ஒரு சாமி இருக்குது. அந்த முத்தாலம்மன் சாமி வந்து தேனி மாவட்டத்தில் போடி நாயக்கனுக்கும் கம்பத்துக்கும் நடுவில் நடக்கிற அந்த கதை தான் அது. நான் இந்த திருவிழாவுக்கு நான் போயிருக்கேன். அந்த திருவிழாவுக்கு போகும்போது வந்து அந்த திருவிழாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் அந்த முத்தாலம்மனுக்கு சிலை வெடித்து அந்த சிலையை வந்து அன்றைக்கி பூரா கும்பிடுவாங்க, பயங்கரமாக கொண்டாடுவாங்க, ஊரே இது பண்ணுவாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து அந்த இதை போய் இதெல்லாம், ஆனால் அந்த புது சிலை தான் அன்றைக்கி காலைல ஒரு புது சிலை வைப்பாங்க, அன்றைக்கி இரவு பார்த்திங்கன்னா அந்த சிலையை கரைச்சிடுறாங்க. அது அந்த இருக்க ஜென்ரேஷன் யார்கிட்ட கேட்டாலும் இது ஏன் பண்ணுறீங்கன்னு கேட்டால் யாருக்குமே தெரியல. இல்லை சார், காலைல எடுத்துருவோம், காலைல கும்பிடுவோம், நைட் ஆனால் இது பண்ணிடுவோம் அப்படின்வாங்க, கரைச்சிருவோம் தண்ணியில் கரைச்சிருவோன்றாங்க. ஆனால் அதை நம்ம இன்டர்பிரேட் பண்ணி உள்ளே போய் அதோட பூர்வீகத்தை நம்ம அலசமே தான் தெரியுது. அதான் தமிழ்ச்செல்வன் சார் தான் அதை புத்தகமாக சாமிகள் தோன்றிய கதைன்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் போய் படித்து அதுக்கப்புறம் அந்த பெரியவர்கள்ட்டெல்லாம் போய் கேட்டப்போ தான் இந்த முத்தாலம்மன் யாருன்ற ஒரு கதை வருது. இந்த முத்தாலம்மன் அது தமிழ்நாடு பூரா வேற வேற முத்தாலம்மன் கோயில்கள் இருக்குது. குறிப்பாக நான் சொல்கிறது தேனி மாவட்டத்தில் உள்ள இந்த பர்டிகுலர் முத்தாலம்மனோட கதையை பார்த்தோம்னா, அவங்க ஒரு ஆதிக்க ஜாதியில் பிறந்த பெண். அந்த பெண் வந்து ஒரு தலித் பையனை காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த அந்த பையனை கொன்றுடுறாங்க. கொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர்ற முத்தாலம்மனையும் என்னதான் இருந்தாலும் இவன் ஒரு கீழ் ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டாளேன்னு சொல்லி அவனையும் கொன்றுறாங்க. கொன்னதுக்கப்புறம் என்னதான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க, என்னதான் இருந்தாலும் நம்ம இனத்தோட ஒரு பொண்ணை கொண்டுட்டோமேன்றாங்க. அவங்ககிட்ட எல்லாமே ஒரு கில்ட்டி கான்ஷியஸும் இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, அடுத்த ஒரு 2-3 வருடங்கள் பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் மிகப்பெரிய பஞ்சம் வருது. ஒரு ஒரு நிலையில்லா தன்மை இருக்கும்போது அங்கே ஊரில் எல்லாம் கூடி வந்து இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும் அப்படின்னும் அந்த பூசாரி சொல்கிறாரு, ஊர் மேலே ஒரு பெண் தெய்வம் இது இருக்குது, அதனால் ஒரு பரிகாரம் பண்ணணுன்றனால அதுக்காக தோற்றுவிக்கப்பட்ட
அம்மன் தான் இது என்ன பண்றாங்க, சரி முத்தாலம்மனை வந்து இனிமேல் அவங்க ஒரு கில்ட்டி கான்சியஸ் இருக்கும்ல, ஸோ அவங்க குளிர்படுத்துவோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்கள தூக்கி சிலை செஞ்சு அன்னைக்கு நாள் பூரா நல்லா கொண்டாடுறாங்க. ஆனால் என்னதான் சிலை செஞ்சு நாள் பூரா கொண்டாடினாலும் அன்னைக்கு இரவு வந்து இந்த சிலையை நம்ம வச்சுக்கிற முடியாது, கர்ப்ப கிரகத்தில் கொண்டு போய் வைக்க முடியாது. அப்போ இதை என்ன ஒன்றா கரைக்கவே இல்லை. அவங்க அந்த காலத்தில் எல்லாமே உடைக்க செஞ்சுருக்காங்க, சிலை செய்து அதை உடைத்தார்கள். ஸோ அந்த உடைச்சது ஏன் உடைக்கிறாங்கன்னா அதுக்கு 2 விதமான காரணங்கள் சொல்கிறாங்க. என்னதான் இவங்க அம்மனாக இருந்தாலும் இவங்க ஒரு கீழ் ஜாதி பையனை கல்யாணம் பண்ண ஒரு பெண். அதனால நமக்கு சாமி பெருசா சாதி பெருசான்னு வரும்போது சாதி தான் பெருசு அப்படின்று அவர்கள் உடைக்கப்படுகிறாள். 1. 2வது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஊரெல்லாம் எடுத்து கொண்டாடுறோம்ல, திருவிழா எடுத்து கொண்டாடுறோம்னா இதை பார்க்குற அடுத்த வர ஜென்ரேஷன்ஸ்க்கு என்ன ஆயிரும்னா, ஓ அப்போ லவ் பண்ணால் தப்பு இல்லை போல அப்படின்ற மனநிலை நம்ம பின்னாடி வர சந்ததியர்களுக்கு வந்து இது வந்து ஒரு இது தப்பு இல்லைன்னு சொல்லி லவ் பண்ணிடுவாங்க. அதனால இது உடைச்சோம்னா தான் இதோட வீரியம் தெரியும்னு சொல்லிட்டு அதுக்காக பண்ணப்பட்டது தான். ஸோ இங்கேருந்து தான் இந்த படத்தோட கதையே ஆரம்பிக்குது. இந்த முத்தாலம்மன் கதையிலேருந்து தான் இந்த படத்தோட கருவே ஆரம்பிக்குது. அதனால தான் அங்கே வந்தோம். இப்போ அங்கே பார்த்தோம்னா சாமி பெருசா சாதி பெருசான்னு பார்த்தோம்னா சாதி தான் பெருசு அப்படின்னு கொண்டாடுற ஒரு கூட்டம். இந்த கூட்டத்துக்கு ஒரு பாடம் எடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நாயகன். அந்த நாயகன் இந்த படத்துல அவன் எப்படி பாடம் எடுத்தான் அப்படின்றத இந்த படத்தோட கதை. ஆனா வாழ்த்துக்கள். ஒரு 3 டிஃப்ரெண்ட் ரோல் ரொம்ப அழகா பண்ணிக்கிறீங்க. எப்படி இருந்தது அந்த 3 டிஃப்ரெண்ட் ரோலுக்கு, அதோட எஃபர்ட் என்னன்றது எனக்கு தெரியும் ஆசையா. இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா நான் சிட்டி, அசோக் பிள்ளரி, காடுத்தாங்கல், அண்ணா நகர் இப்படியே இருந்ததுனால கம்பெனி தேனி பென்ஸ் காரும் ரேஞ்ச் ரோவரும் ஒரு இடத்துல மட்டும் சுத்தி இருக்காரு. இல்லை அப்படிலாம் இல்லை. நான் இது மாதிரி கதைகள்லாம் நியூஸ்ல தான் கேள்விப்பட்டிருக்கோம்ல. அது ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு நடக்குது, அதனால அவன் எப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறான் தானே ஸ்டோரி. இந்த டிராவலே எனக்கு எப்படி சொல்றேன்னா, என் வாழ்க்கையே பேரன்புக்கு முன் பேரன்புக்கு பின் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு நிறைய விஷயம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த ஒரு மனுஷனோட மூளை எந்த அளவுக்கு குரூவலா யோசிக்கும், என்னென்ன மாதிரி கேட்டகரிலாம் இருக்கு. ஐயோ நம்மளுக்கு குழந்தை பிறந்ததுன்னா இது மாதிரி ஒரு சொசைட்டி கிட்ட தான் விட்டுட்டு போகணுமா, இப்படிதான் இருக்குமான்றது. ஏன்னா இதனால பாதிக்கப்பட்டவங்களோட கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா அவங்க வாழ்க்கையில போய் பார்க்கும் போதுதான் அந்த இது தெரியுது, அந்த இம்பாக்ட் தெரியுது. ஏன்னா இதெல்லாம் உணர்ந்தா தானே இது நீங்க சொல்ற. ஏன்னா உடல்ல மட்டும் பண்ண முடியாது இல்லை, வெயிட் கெயின் மட்டும் பண்றதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா சார் எனக்கு முதல்ல கொடுத்ததே அந்த வசனம் தான். அந்த வசனம் நான் ஒரு 100 வாட்டி பேசினாலும் அது இதுல ஒண்ணும் இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு எசன்ஸ் வேணும், அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, அவனுக்கு நடந்த ஒரு கதை இருக்கு. அதை அனுபவிக்கிற டிராவலே எனக்கு ரொம்ப வார்த்தையில சொல்ல முடியலங்க. நீங்க படத்துல நீங்க எப்படி ஒரு அனுபவம் கிடைக்குதோ அதான் எனக்கு இந்த படம் நடிக்கும்போது கிடைச்சது. ஏன்னா 16 வயசுல இருந்து 50 வரைக்கும் நீங்க 2 மணி நேரத்துல பாக்குறீங்கன்னா, அந்த ஒரு வருஷம் ஒரு சின்ன பையன்ல இருந்து வளர்ந்துகிட்டே இருந்தேன். நல்லா இருந்தது எனக்கு நிறைய. ஏன்னா திருப்பி என் லைஃப்ல இது மாதிரி ஜீவாவா மாறுவனான்னு தெரியல, மிஸ் பண்ணேன். முடிச்சுட்டு அப்படிதானே இருக்கும், அவனை வேற ஒரு ஆளா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால பார்க்க முடியல வேற ஒரு ஆளா. அப்படியே தான் தெரியும், எப்படி பேசுறது அப்படிதான் தெரியும். இல்ல சார் நீங்க அப்படியே பேசி அப்படி இல்ல இந்த கேரக்டர் எப்படி இருக்கோ நீங்க அப்படிதான் பேசுறேனா, நீ அப்படிதான் இருக்க. அவர் சொன்னப்ப எனக்கு அப்படிதான் தெரியும். எனக்கு அப்படிதான் தோணுது, எனக்கு அப்படிதான் இருக்கு. அப்படிலாம் இல்ல சார். சார் நான் சாதாரணமா தம்பி வந்து படம் பார்த்துட்டு வரட்டும் அப்படி சொல்லுவான். அப்படியா கேரக்டராவே இல்ல பேசும்போது அப்படிதான் இருக்கு. அந்த படத்துல எப்படி பேசுறானோ எனக்கு அப்படிதான் தோணுது. எனக்கு தம்பி இயல்பா பேசுறதே தெரியல. இந்த கதாபாத்திரம் ரொம்ப கதாபாத்திரம் எப்படி பேசணுமோ அப்படிதான் இருக்கு. இல்ல சார் அந்த உணர்வு அந்த இதெல்லாம் ரொம்ப புதுசு இல்ல சார். நான் அது தப்புன்னு எரேஸ் ஆள தெரியுது, நல்லா தெரியுது. இல்ல மாறிடும் சார். சார் தம்பி 5ஆம் தேதிக்காக மாட்டிக்கலாம். இல்ல நானுமே அதை ரியலைஸ் பண்ணேன். ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது, ஜாலியா இருக்கும். திடீர்னு நம்ம ஒரு ஆஃபீஸ் போயிட்டு அந்த ரியாலிட்டியை மீட் பண்ணும்போது நம்ம ஒருத்தர் ஒரு பாயிண்ட் வச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட்லாம் வச்சுதான் நம்ம கிட்ட பேசுறாங்களோ, அதை வச்சுதான் ஒரு ஜோன் இருக்கும்னு நினைக்கும் போது அது ஷாக்கிங். நம்மளோட முதல் வேலை தானுங்க ஒரு நம்மளோட எல்லாத்தையும் டிசைன் பண்ணுது. அது கொஞ்சம்
சந்தோஷமான விஷயம் தானே. அதே மாதிரி நீங்களும் ரொம்ப அழகா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை குக் கோமாளியில பார்த்திருக்கோம். எனக்கு அதே உங்களுக்கு வந்து அதே கன்ஃபியூஸ் தானே. டாப்புக்கு அண்ட் செங்கலம்லயும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஏன்னா அந்த சீரீஸ் ஃபுல்லாவே கடைசி எபிசோடு வரைக்கும் நீங்க சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கடைசி எபிசோட்ல நீங்க தான் மெயின் கேரக்டர் அப்படிங்கிற அந்த ஷிஃப்ட், அந்த ஷிஃப்ட்டுக்கு நீங்க கொடுத்த ஆக்டிங் அது எல்லாமே ரொம்ப அழகா. அந்த அமாவாசை வந்து நாகராஜ சோழன் எப்படி இருந்தது அந்த ரெஸ்பான்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? ஆமா, செங்கலம்க்கு ஆக்சுவலி என்னோட ரெஸ்பான்ஸ் ஆஃப்டர் செங்கலம் அது தெரியல போட்டேன். நான் சார் கிட்ட கேட்டேன், சரி இப்படி ஒரு வில்லத்தனமான கேரக்டர், வில்லத்தனம் சொல்ல முடியாது, பட் ஷீ இஸ் a queen maker அந்த சீரீஸ்ல. அந்த ஒரு சைடு ஆஃப் மீ எனக்குள்ள எப்படி சார் பாத்தீங்க அப்படின்னு லைக் அதெல்லாம் உள்ள இருக்குது, நான் தேடி வெளில கொண்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. அதுக்கு வந்து டெக்னீஷியன் சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கிற ஒரு பர்சன், ஆனா உள்ளுக்குள்ள அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு சீன்ல நீங்க ஷாலெல்லாம் தூக்கி போட்டு போறீங்க. எனக்கு தெரிஞ்சு சார் எல்லா சீன்லையும் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காருன்றது தோணுச்சு. நீங்க அந்த சீன் எடுக்கும்போது எதுக்காக என்ன அப்படின்ற மாதிரி ஏதாவது டிஸ்கஷன் போயிருந்தீங்களா? அது எப்படி இருந்தது? சார் வந்துட்டு நம்ம கதையில டைலாக்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸ்க்ரீன் பிளே பத்தி நாங்கள் பெருசாக பேச மாட்டோம். சாரோட இன்புட்ஸ் வெரி வெரி டீப். ஸோ அவர் ரியல் லைஃப்ல நடந்த கதைகள், அவர் படிச்ச புக்ஸ்ல இருக்கிற ரிலேட்டபிளான விஷயங்கள், அதை சொல்லிட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எமோஷனல் ஃபீல் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா நீ டாக்டர் சீன். ஸோ அந்த லேயரிங் தான் வந்துட்டு எல்லா சீன்லையும் ஒர்க் அவுட் ஆன ஒரு விஷயம்ன்றது நான் நம்புறேன். ஸோ தட்ஸ் ஹவ் வி யூஸ் டு டிஸ்கஸ். ஏதோ இங்கிலீஷ் படம் பார்த்த ஃபீல் இருக்குல்ல. கொஞ்சம் படிச்சதும் இருக்கேன், நான் பிசினஸ் சைட்ல எல்லாம் பேசி அப்பப்போ வந்துரும். ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில பக்கத்துல பக்கத்துல வேற ஃபீல் இருக்கு. இது நல்லா இருக்கு கேக்க ஆக்சுவலா. ஆனா அதுவே தமிழிலும் நான் பேசுவேன். இது நல்லா பேசுறேன். நான் பார்த்துட்டேன், கவிதை படிச்சத பார்த்தேன். ஆடியோ லான்ச்ல தயவுசெய்து அர்த்தம் கூட சொல்லாத. ட்ரெய்லர் சொல்லிட்டே இருக்க, படம் பார்த்த மாதிரி இருக்க பேசு. அப்ப படத்துக்குள்ள வேற ஒண்ணு இருக்கு. சூப்பர். ஆனா நான் உங்ககிட்ட படத்தை பத்தி கேட்கணும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் உங்களை எத்தனை வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ஒரு எனக்கு வயசாக இருக்கிறாங்க. ஆமா, இப்போ நீங்கள் வந்து இப்போ அண்ணன் இப்படி சிரிச்சிட்டு இருக்காருல்ல, அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வேற அழுகை கொண்டு போவார், அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வெறுப்பு கொண்டு போவார், அடுத்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அந்த நவரசங்களையும் நான் சமீபத்தில் நிறைய பேர்ட்ட பார்த்துருக்கேன். பட் அதை வந்து அந்த டைம் டேக்கன் இருக்குல்ல, இப்போ ஷாலியுமே பண்ணுவாங்க. ஷாலிகிட்ட ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா கிளிசரினே இல்லாமல் அழுவாங்க. நான் அந்த இந்த இந்த படத்தில் வர்ற எல்லா அழுகை காட்சிகள்லையுமே அவங்க கிளிசரினே போடாமல் அழுத காட்சிகள் தான். அது கதையோட ஒன்றி இருக்கிறனால பண்ணாங்களா இல்லை அவங்களோட தனிப்பட்ட திறமையான்றது அது அடுத்த கேள்வி. பட் இந்த படத்தில் உள்ள எல்லாமே அப்படிதான் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த பாட்டு பாட சொன்ன மாதிரி அண்ணன்ட்ட அந்த நவரசங்களையும் கேட்டிங்கன்னா அவர் வந்து மிக பிரமாதமாக பண்ணுவார். அது காரணம் என் குரு. அவங்க என்கிட்ட கொடுத்த விஷயங்கள், அவங்க போட்ட பிச்சை, அதை ரொம்ப அழகா உள்வாங்கிறது எல்லாமே எங்க இயக்குநர்கள் எல்லாருமே. இன்னைக்கு நாங்கள் வெளியே தெரியும், மைண்ட் கோப்பியா தெரியும், கதாபாத்திரமா தெரியும் அப்படின்னா நான் காரணம் இல்லை இல்லை, என் குருவும் எனக்கு இயக்குநர்கள் மட்டுமே. இந்த புகழெல்லாம் அவங்க தான் சேரும். நான் பொம்மை, அழகான பொம்மை. எங்களுக்கு ஒரு நேயர் விருப்பம் நான் கேட்டிருக்கேன், பிரவீன் மூலமா கேட்டிருக்கேன். கண்டிப்பா. ஆனா இப்போ முடிச்சுட்டு வரேன், அடுத்த ரவுண்ட் அண்ணன் ஸ்பெஷலா. சரி, மறுபடியும் உங்ககிட்ட இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஒரு பேனரை பாக்குறேன்னா அது நமக்கு பிடிச்ச நபரா ஒருத்தர் இருக்காரு, மணிவண்ணன் சார் மாதிரி இருக்கு. ஆமா, என்னன்னா நான் பாலமேந்திரா சாரோட மாணவன், கருப்பழனியப்பன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், பரதன் சார்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு வந்து நான் மணிவண்ணன் சாரை வந்து எனக்கு ஒரு ஆதர்சமான ஒரு இயக்குனர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் எல்லாம் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா படம் போயிட்டே இருக்கும் போதே தெரிஞ்சிடும் இது மணி சார் படமா, வசந்த் சார் படமா, இல்லை யாரோட படம், லோகேஷ் கனகராஜ் சார் படமா, மாரி செல்வராஜ் படமா, சார் படமான்றது பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. இவங்க எல்லாமே ஒரு ட்ரீட்ல ஒரு ஜானர்ல ஒரு இதில் போன்றாங்க. நீங்கள் மணிவண்ணன் சார்கிட்ட பெரிய அட்வான்டேஜ்னா அவர் 100 படங்களுக்கு மேலே பண்ணியிருக்காரு. ஒரு கதை மாதிரி 100 கதை இருக்கவே இருக்காது. எனக்கு என்னென்னா பர்சனலாகவே நான் இப்போ ஒரு மிக ஹெவியான சப்ஜெக்ட் தொட்டிருக்கேன், அந்த சப்ஜெக்டை வச்சு இது பண்ணுறேன். பட் எனக்கு இந்த அடுத்த படம் கட்டாயம் நான் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கேன். ஒரு ஹியூமராக வேற ஒரு ஜேர்னலில் பண்ணோன்னு. நீங்கள் மணிவண்ணன் சார் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம்னு ஒரு படம் எடுத்திருப்பார், அது வந்து ஒரு த்ரில்லர். அடுத்து பார்த்தீங்கன்னா மிக ஜனரஞ்சகமான ஒரு படம் அமைதிப்படைன்னு எடுத்திருப்பாரு.
இதுக்கும் அதுக்கும் இவருன்னு அந்த ஒரு 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அப்படி இந்த 2 எக்ஸ்ட்ரீமையும் தொட்ட டைரக்டர்கள் வந்து ரொம்ப கம்மி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப குறைவு. அதில் மிக முக்கியமான ஆள் வந்து மணிவண்ணன் சார். ஸோ அவர் மேலே இருக்க மரியாதை, இப்போ எனக்கு வந்து சில பேர் மேலே ஒரு ஆதர்சமான மரியாதை இருக்குது. ஒரு ஏக்கலைவனா நான் இருந்து பார்த்துருப்பேன். ஸோ அவங்களெல்லாம் நான் எப்படி கௌரவப்படுத்துறது? ஸோ அதனால வந்து அங்கே அட்லீஸ்ட் அவரோட பேனரை வச்சுட்டோம்னா அதை ஒரு இதாக இருக்குமே. அது மாதிரி நான் ரொம்ப நேசித்த கேரக்டர், எனக்கு ரொம்ப மாரலாக, அதாவது ரோல் மாடலாக இருந்த கேரக்டர்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் அந்த கேரக்டருக்கு பேர் கொடுத்துருப்பேன். இப்போ எங்களை வந்து வனிதா அக்கான்னு சொல்லி ஒரு டிஐஜி, அவங்க தான் வந்து எங்களுக்குலாம் பெரிய ரோல் மாடல் நாங்கள் படிக்கும் காலத்துலேருந்து. ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அக்காவை நான் கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது, ஆனால் அதே ஒரு எஸ்பி ரோலுக்கு வரும்போது அந்த எஸ்பி கேரக்டருக்கு நான் பேர் வந்து வனிதா அக்கா அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் நம்ம அந்த ஜஸ்டிஸ் பண்ண முடியும். இப்படி தான் அதோட இது இருக்குது. நீங்கள் முதல் கேட்ட கேள்விக்கு நான் வரேன். இந்த படம் ஏன் அரசியல் நோக்கத்தோடு இருக்குன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக நம்ம சாதி பெருசா சாமி பெருசான்னு பேசுகிறோம்ல, இப்போ இருக்க மக்களுக்கு வந்து ஆன்மீகத்துக்கும் சமயத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாமல் இருக்குன்றது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன். ஆன்மீகம்ன்றது வேற, சமயம்ன்றது வேற. சுகிசியம் அதுக்கு தான் சொல்கிறாரு, சமயம் முடியும் இடத்தில் ஆன்மீகம் பிறக்கிறது. வேர் ரிலீஜியன் எண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட்ஸ். இந்த ஆன்மீகம்ன்றது காமன் வேர்டு, சமயன்றது ஒரு ப்ராப்பர் இது. இவன் இந்த சமயம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது ஆன்மீகம் எங்கே நல்லா கரெக்டாக போகுது, சமயம் எங்கே தப்பாக போகுதுன்றது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். மதுரை நான் நேட்டிவ். நான் சிறு வயசுலேருந்து பார்த்து திருவிழா வந்து சித்திரை திருவிழா. சித்திரை திருவிழான்றது வந்து ஒரு 20 லட்சம் மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. இன மத, அதில் ஒரு பாட்டு இருக்கும், சாதி மறந்து கோடி சனங்கள் ஆடுதே அப்படின்னு சொல்லி ஒரு கள்ளழகரில் ஒரு பாட்டு வரும். அப்படி ஆடக்கூடிய ஒரு திருவிழா. 20 லட்சம் மக்கள் இருப்பாங்க, வேறு வேறு ஜாதி, வேறு வேறு மதம், எல்லாருமே ஒன்றா கூடி கலந்து நடக்கக்கூடியது. ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட நடந்துடாது, அவ்வளோ அழகாக போயிட்டு இருக்கும். இது ஒரு ஆன்மீக திருவிழா. அப்படிதான் இவ்வளோ நாள் காலங்காலமாக போயிட்டு இருக்கு. ஆனால் நான் சிறு வயசில் பார்த்த பிள்ளையார் ஊர்வலம் வந்து இப்போ அப்படி இல்லை. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மண் பிள்ளையார் செய்வோம், அந்த மண் பிள்ளையாரோட தொப்புள் வந்து ஒரு ரூபா காயின் வைப்போம், அதை தூக்கி வைகை ஆற்றுல தூக்கி போடுவோம். அந்த வைகை ஆற்றுலேருந்து அந்த ₹1 எடுக்கிறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்கண்ணா, குட்டி பசங்க. இதுதான் எங்களோட முதல் நாள் வைப்போம், அடுத்த நாள் கொண்டு இது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் சென்னையில் வந்து அவன் சொல்கிறான் 1500 இடத்துல அவன் ஒரு பெரிய பெரிய பிள்ளையார்கள் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு 1500 பிள்ளையாருக்கு வந்து 2500 போலீஸ் காவல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி போகுது. இதுதான் இந்த இடத்துல தான் வந்து சமயம் அரசியல் ஆகுது. நான் வந்து இங்கே மதம் பற்று இருக்கலாம், மத நம்பிக்கை இருக்கலாம், மத வெறியா மாறிடக்கூடாது. அதே மாதிரி ஜாதி பற்று நீ வச்சுக்க, ஜாதி நம்பிக்கை வச்சுக்க, அதெல்லாம் வச்சுக்க, பட் ஜாதி வந்து வெறியா மாறக்கூடாது. நான் யார் வேணா யாரோடனா இருங்க, அதை வந்து ஒரு வெறியா பிரகடனப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்லுவோம். இதில் என்ன ஆகுதுன்னா, நம்ம இப்போ ஓட்டு போடுற வயசு நம்ம 18 வயசுன்னு சொல்கிறோம். ஏன் ஓட்டு போடுற வயசு 18 வயசுன்றோம்னா, 18 வயசுல அவனுக்கு தன்னோட வயசுல எல்லாமே முடிவெடுக்கக்கூடிய தன்மை வந்துருச்சுன்னு நான் நினைக்கல, அரசாங்கமே நினைக்குது. 18 வயசுல இவனுக்கு ஓட்ட முடியும், வண்டி ஓட்ட முடியுன்றனால 18 வயசுக்கு மேலே லைசன்ஸ் தராங்க. 18 வயசுக்கு ஆனால் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்து காதலிச்சா மட்டும் 18 வயசுக்கு மேலேயே இது பண்ணா இல்லை, இது இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் யூ டு டிசைடு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை காலம் இருக்கு, இது பண்ண முடியும். ஸோ அது அவன் எடுக்கிறான், அவனோட கான்சியஸ் டிசிஷன். அது பிடிக்கல அதுன்றது வேற. ஸோ இங்கே எப்படி இந்த மதமும் இந்த ஜாதியும் உள்ள வருது, இந்த ஜாதி இப்படி உள்ள வர்றதுனால எப்படி பாதிக்கப்படுறாங்க, இந்த பாதிக்கப்படுறதுனால அது எவ்வளோ பெரிய தீமைகளை விளைவிக்குதுன்றது தான் அந்த படத்தோட அடிநாதமே. இதனால தான் அந்த முதல் நீங்கள் கேட்ட டைலாக் வச்சது, சாதி பெருசா சாமி பெருசான்ட்டு. நீ தனியா ஐயா வச்சு இட்டு இருக்கலாம், அவ்வளவு நாலேஜ் இருக்குல்ல, எவ்வளவு நாலேஜ் வேற இவ்வளவு அறிவு புகுத்திட்டே இருக்காங்க. சமையல் யோசிக்கவே இல்லை நம்ம. நைஸ், செம அழகா இருந்துச்சு. ஆனால் அதே மாதிரி நீங்கள் பேசிட்டு சொன்னீங்க படத்தில் இந்த டைலாக்லாம் என்னால் மறக்கவே முடியல. இப்படி நீங்கள் மறக்க முடியாத இந்த படத்தோட டைலாக் எனக்காக? அதான் கிளைமேக்ஸ் போர்ஷனோட டைலாக், அது பேச முடியாது. சொல்லுங்க. இது ட்ரெய்லர்ல வந்தது வேணா நான் சொன்னேன். சேட்டா, விடிஞ்சா உன் பொண்ணுக்கு கல்யாணம், முத நாள் ராத்திரி மாப்பிள்ளைக்கு மோசமான நோய் இருக்குன்னு தெரியுது. ஆக்சுவலி அந்த வாய்ஸ் வேற, ஆக்ஷன் வேற, நான் வாய்ஸ்ல சொல்றேன். சேட்டா, விடிஞ்சா உன் பொண்ணுக்கு கல்யாணம், முத நாள் ராத்திரி மாப்பிள்ளைக்கு மோசமான நோய் இருக்குன்னு தெரியுது, மண்டப வாடகை வீணா போகுதுன்னு கட்டி குடிப்பியா?
இது வா சொல்ல அந்த கேரக்டர் வெளியே வர மாட்டாங்க சார் அப்படி சொன்னா இல்ல சார் எவ்வளவு நல்ல விஷயம் இது. அப்படி இந்த சேட்டா சொல்றது மாறி போச்சு. ஒருத்தர் ஒரு சேட்டா வந்து டீ கடையில் வந்து நியூஸ் செய்தித்தாள் வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு. கூடங்குளத்தில் அடுத்த அணுமின் நிலையம் திறக்கப்படும் அப்படி நாளை ஒன்றிய அமைச்சர் வருகை தருகிறார் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு செய்தி வரும். அந்த செய்தியை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது அந்த சேட்டா கேட்பாரு, ஏன்பா நாளைக்கு திறக்க போது இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இது நியாயமானு கேட்பாரு. உடனே இல்லை அதுக்கு இன்னொருத்தர் பதில் சொல்லுவார், இல்லை நாங்கள் காலங்காலமாக தான் போராடிக்கிட்டு இருக்கோம், இப்போதான் அவங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்போதான் ஹீரோட என்ட்ரி இருக்கும். இந்த கதை நாயகனோட என்ட்ரி உள்ளே வந்தோடனே சொல்லுவாப்புல, வா நாளைக்கு திறக்கிறீங்க, ஓகே, இப்போ பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம், முதல் நாள் நைட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒரு கொடிய நோய் இருக்குன்னு தெரிஞ்சா கட்டி கொடுப்பியா, மண்டப வீடா போகுதுன்னு சொல்லி கட்டி கொடுப்பியா அப்படின்னு கேட்டப்ப அது எப்படி முடியும், அப்போ தீங்குன்றது எப்போ தெரிஞ்சா என்ன, முதல் நாள் தெரிஞ்சா என்ன, பல வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சா என்ன, நிப்பாட்ட வேண்டியதானே அப்படின்றது தான் இதோட சாராம்சம். அதை அழகா உள்வாங்கி பண்ணியிருப்பாரு நம்ம விஜித். ஆக்சுவலி வாய்ஸ் தாங்க ஒரு ஆளோட என்ன சார், பாடி இது எல்லாமே சார். சார் நீங்க ஆக்டிங் டீச்சர் இல்ல சார். இவர் கூட சார் கூட பண்ணும் போதெல்லாம் பயந்தேன், ஆக்டிங் டீச்சர் இல்ல. இல்ல வாய்ஸ் என்னன்னா நம்மளுக்கு என்னன்னா வாய்ஸ் நம்ம கொடுத்தாதான் அந்த தோற்றம், அந்த அந்த வயசுக்கான அந்த இதெல்லாம் கிடைக்கும். அது நடிக்கும் போதே அப்படி பண்ணாதான் அது. ஆமா உண்மையிலே அந்த கேரக்டர் அப்படி உருவாக்குறது அப்படி ஒரு மாதிரி குரல வெளியே வராம இழுத்து வச்சு இந்த இந்த படத்திலே என்னோட வசனம் பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியா இருக்கும். அதுவும் பஞ்சு டைலாக்கா இருக்கும். ஏன்னா அந்த சமுதாயத்தை வந்து அவன் ஒரு கோவத்துல இவ்வளவுதான் பேசுவானே, அந்த இந்த பெயின் இருந்தா தானே இந்த இது வார்த்தைகள் சின்னதா பவர். சரியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இவங்க எல்லாரையும் மீட் பண்ணது. கண்டிப்பா இதே மாதிரி படத்தோட சக்சஸ் மீட்ல மீட் பண்ணுன்றதுதான் என்னோட ஆசை. அதுக்கு முன்னாடி 2 முக்கியமான விஷயம் இப்போ தமிழகத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு, கமல் சார் வந்து இதுல வந்து பேசியிருந்தாரு, தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்றது. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? தொடர்ந்து அந்த சைட்ல இருந்து எதிர்ப்புகள் கொடுத்துட்டே இருக்காங்க, நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதை பத்தி கருத்து சொல்ற அளவுக்கு நான் இன்னும் வளரல. ஸோ கொஸ்டின் பாஸ் அப்படின்றது அந்த ஆன்சர் தான் என்னோட ஆன்சர். இன்னொரு பாயிண்ட், இப்போ தொடர்ந்து இங்க ஜாதி ரீதியான படங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதன் காரணமா வந்து அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தோ இல்லை, இங்கேயும் அந்த ஜாதி சார்ந்த ஒரு டீமா ஒன்று மாறுது அப்படின்ற ஒரு டாக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ரீசெண்ட் டைம்ல கூட சமுத்திரகனி சார் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு. அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்லை, இந்த கருத்துல எனக்கு ஏற்புடையது அல்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப காலமா வந்து பெரிய பெரிய அதாவது ஆதிக்க ஜாதி படங்கள்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பெல்லாம் யாருமே கேட்கல. இப்போ நீங்க சின்ன கொன்றுன்னு ஒரு படம் வந்துச்சு, நாட்டாமைன்னு ஒரு படம் வந்துச்சு. நாட்டாம தீர்ப்பு, அதாவது பாட்டிலே வரும், நாட்டாம தீர்ப்பு சொன்னா அவர் தீர்ப்பு தான் ஃபைனல் தீர்ப்பு அப்படிலாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் எந்த மக்களுக்கும் அது ஜாதி படம்னே தெரியல. ஆனா அது இலைமறை காயா அதுல வந்து இங்க இப்ப இவங்க கூட இப்ப வர இயக்குநர்கள் கூட இலைமறை காயா தான் சொல்றாங்க. அப்ப வந்து எக்ஸ்பிளிசிட்டா சொன்னாங்க, அவ்வளோ ஆதிக்க மனநிலை உள்ள ஒரு ஜாதி அவ்வளோ காலமா படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது அது வந்து தப்பா தெரியல. இன்னைக்கு வந்து அவங்க இப்ப நீங்க கேரளால வேடன் ஒருத்தர் வந்திருக்காரு. இந்த வேடன் வந்து அவர் வந்து ஒரு அப்ரஸ்டு பீப்புளோட வாய்ஸா வெளியே வர்றாரு. நான் அந்த பாட்டை நான் இங்கே பாட முடியுமான்னு தெரியல, அதனால அதை பாடலை. பட் அப்ரஸ்டு பீப்புளோட வெளிப்பாடாக அவர் இருக்காரு. அது மாதிரி இவங்க இப்போ மாரி செல்வராஜ் சாரா இருக்கட்டும், பா ரஞ்சித் சாரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அது அவங்களோட வழி, அவங்க வழியை அவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அந்த வழியை வந்து இவ்வளோ நாள் அவன் வழி நீங்கள் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு, அவங்க வழி இருக்கு, அந்த வழியை அவங்க சொல்றாங்க. அது உங்களுக்கு தவறா தெரியுதுன்னா அதுக்கு இது ஒரு கட்டமைக்கப்பட்ட அரசியலை தான் நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். படத்தோட சக்ஸஸ் மீட்ல மீட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி.